வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப பெரிய அப்டேட் தான் நண்பா. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டாது. இது வேஸ்ட்டான நியூஸ் அப்படின்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். இது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரீட்டான ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கான ஒரு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு அகைன் திரும்பி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆக போகிறாரு. அது இல்லாமல் அந்த உலக மாலைக்கு சொந்தக்காரராக ஆக போகிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அவரோட ஹில்டனை திரும்பி கொண்டுட்டு வர போகிறாரு. அப்படி எல்லாமே உங்களோட ரோமன் ரெயின்ஸ் திரும்பி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கேரக்டர் எல்லாமே ஒட்டு மொத்தமாக எல்லாமே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடியே நேத்திக்கு போட்ட நான் வீடியோவில் நான் சொன்னேன். அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸில் போக போதில் அந்த ராவில் உங்களோட ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அது மேபி சோலோ சிக்காக கூட இருக்கலாம். அதாவது அந்த உலக மாலைக்காக ஒரு மேட்ச் இருக்கலாம். அதாவது ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுதான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது ஜனவரி மந்த்து 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராவில் நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த மண்டே நைட் ராவில் உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச், அதாவது உண்மையான உலகாலாவுக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கு அதில் எழப்போகுது. அதில் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் ஃபைட் பண்ண போகிறாரு. அது இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் பல விஷயத்த உங்களோட ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டார். அதாவது இப்போ சோலோ சிக்கா சொல்கிறான், நான் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப். சோலோ சொல்கிறான், நான் இருக்கிறதுனா நான் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப். அதாவது அந்த உலக மாலை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொன்னான். அவன் தான் சொன்னான். ஆனாலும் இப்போ அந்த உலக மாலை யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. அப்போ யார் உண்மையான ட்ரைபல் சீஃப்? நான் தானே அப்படிங்கிற மாதிரி சோலோ தன்னை சொல்லிக்கிறான். ஆனால் எதுக்காக இப்போ நான் வந்தேன் அப்படின்னா, ரெசல்மேனியா 40ல் என்னோட அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை நான் லாஸ் பண்ணிட்டு போனேன். லாஸ் பண்ணிட்டு போயிட்டு WWEல ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்துச்சு. அதாவது எனக்கு பின்னாடி இருந்த சோலோ சிக்காவா, அதாவது எனக்கு பின்னாடி ஒரு வாயிலா பூச்சி மாதிரி, ஒரு அப்பாவி மாதிரி இருந்தான் சோலோ. ஆனால் இவன் என்கிட்ட அந்த டைட்டில் கோடிக்கிட்ட போனதுலேருந்து இவன் ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டான். அதாவது நான் தான் ட்ரைபல் சீஃப். சோலோலாம், அதாவது நான் தான் ட்ரைபல் சீஃப். ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபல் சீஃபே கிடையாது. ரோமன் ரெயின்ஸால் இனிமேல் WWEக்கே வர முடியாது. இனிமேல் நான் தான் ட்ரைபல் சீஃப். அந்த பிளட் லைனே நான் தான் வழி நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது இல்லாமல் என்னோடய தம்பியான ஜேவாக இருக்கட்டும், அது இல்லாமல் என்னோடய வாய்ஸ்மேன், அதாவது என்னோடய உயிருக்கு உயிரான வாய்ஸ்மேனை அடித்தான். அது இல்லாமல் ஜிம்மியை ஒட்டு மொத்தமாக அவனை அந்த பிளட் லைனை விட்டு துரத்தினான். அவனுக்கான ஒரு பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டான். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே என் பின்னாடி இருந்தவன் தான். ஆனால் அவன் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டான். என்னை ஒரு அடையாளமே இல்லாமல் WWEல ஆக்கிட்டான். இதுக்கு எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சோலோ சிக்காவை தான். ஏன்னா நான் WWEக்கு திரும்பி வந்தப்போ என்னால் சோலோ சிக்காவை எதிர்த்து என்னால் நிற்கவே முடியல. ஏன்னா சோலோ சிக்காவை பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு படையே இருந்துச்சு. அவனை என்னால் துளி கூட என்னால் எதிர்க்க முடியல. ஏன்னா நான் வந்தப்போ என் பின்னாடி எதுவுமே இல்லை. அதாவது என்னோடய டைட்டிலாக இருக்கட்டும், என்னோடய வாய்ஸ்மேனாக இருக்கட்டும், என்னோடய பிரதர்ஸாக இருக்கட்டும், என்னோடய பிளட் லைனாக இருக்கட்டும், எதுவுமே என் பின்னாடி எதுவுமே இல்லை. அதாவது நான் ஒரு தனி மரமாக இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்னோட எல்லாத்தையுமே உருவாக்க ஆரம்பித்தேன். அதாவது என்னோடய பிளட் லைனாக இருக்கட்டும், என்னோடய சகோதரர்கள் எல்லாத்தையுமே நான் இணைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த சர்வை சீரிஸில் நான் சோலோவுக்கு கூட நான் எதிராக ஃபைட் பண்ணி அந்த மேட்ச்லேயும் நான் வின் பண்ணேன். ஆனால் திரும்பி அகைன் என்னோடய ஃபியூட் அப்படிங்கிறது, என்னோடய லட்சியம் அப்படிங்கிறது இன்னும் முடியல. அதாவது நான் திரும்பி WWEல நான் பழைய நிலைமைக்கு நான் போக ஆசைப்பட்றேன். அதாவது என் பின்னாடி அந்த வாய்ஸ்மேன் அப்படிங்கிறத நான் கொண்டுட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் என்னோடய பிளட் லைன் எல்லாமே நான் கொண்டுட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் அந்த உலக மாலை, அதுதான் என்னோட உயிரின் மேலான அதை நான் திரும்பி அந்த சோலோக்கிட்ட இருக்கிற அந்த உலக மாலையை நான் எடுக்கணும். அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். அதாவது வரப்போகிற அந்த ஸ்மாக்டவுன், அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் போகுதில்ல, அந்த ராவில் நான் உலக மாலைக்காக நான் சோலோ கூட நான் ஃபைட் பண்ண போகிறேன். ஃபைட் பண்ணி அந்த உலக மாலையை நான் வெற்றி பெற்று நான் தான் உண்மையான அரசன், நான் தான் அந்த உலக மாலைக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இதுதான். அதாவது சோலோலாம் ஒரு வெத்து வேட்டு, அவனுக்கு என் முன்னாடி நிற்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நிரூபிக்கணும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நேரம் எது அதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இதுதான். அதனால் கண்டிப்பாக நான் அந்த ராவில்
நான் வந்து அந்த உலாஃபால மலைக்காக அவங்க கூட நான் சோலோ கூட நான் ஃபைட் பண்ணி அந்த உலாஃபால மலையை நான் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. அது இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட ஹில்டனை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது நான் வந்து எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டு வந்துட்டேன். என்னோடய பிளட் லைனாக இருக்கட்டும், என்னோட சகோதரர்களாக இருக்கட்டும், என்னோடய வைஸ்மேனாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த உலாஃபால மலை எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டு வந்துடுவேன். ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் குறையுது. அது என்ன அப்படின்னு கேட்டால், என்னோட சாம்பியன், அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன், அதை வந்து நான் அகெயின் திரும்பி நான் கொண்டுட்டு வரணும். அதாவது எனக்கு சொந்தமாக நான் கொண்டுட்டு வரணும். என்னோட தோளில் வந்து அந்த சாம்பியனை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து அகெயின் திரும்பி வந்து நான் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் இதிலேருந்து மென்ஷன் பண்ணுறாரு. அது இல்லாமல் அவரோட ஹில்டனையும் இதில் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ ஹில்டனாக இருக்கிற பார்த்தானே ரோமன் ரெயின்ஸ் அந்த லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக வச்சுருந்தாரு. அதையும் ரோமன் ரெயின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. திரும்பி அகெயின் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸு அகெயின் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிறது இதிலேருந்து உறுதியாகுது. கண்டிப்பாக உங்களோட ரோமன் ரெயின்ஸு சாம்பியன் ஆக போகிறாரு. ஏன்னா பழைய ரோமன் ரெயின்ஸு திரும்பி WWEக்கு வர போகிறார். அவரோட சாம்பியனையும் திரும்பி எடுக்க போகிறார். ரோமன் ரெயின்ஸு அகைன் திரும்பி WWEல அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. WWEல இப்போ இருக்கிறாங்கல்ல அங்கிள் ஹவுடி, அவங்களோட ஃபியூடை வந்து ஃபைனல் டெஸ்டமெண்ட்டோட அவங்களோட ஸ்டோரியை வந்து முடிச்சிட்டாங்க. நான் ஒன்று சொல்லிக்கிட்டேன், என்னோடய ஒப்பீனியன் அது சொல்கிறேன். ஆனால் திட்டாதீங்க யாருமே, சரி கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றாதீங்க. அதாவது அங்கிள் ஹவுடியோட இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து எனக்கு வந்து WWE சுத்தமாகவே பிடிக்கல. இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கன் மேடு அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் வந்து சாட் கேபிள் கூட ஒரு ஃபியூடு போனாங்க. அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் திரும்பி வந்து நம்மளுடைய அங்கிள் ஹவுடி அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து ஃபைனல் டெஸ்டமெண்ட் கூட போனாங்க. அதில் நம்மளோட கேரியன் கிராஸ் வந்து நம்மளோட அங்கிள் ஹவுடியை வந்து க்ளீனாக முடிச்சிட்டார். அந்த அங்கிள் ஹவுடிங்கிறது யார்? போர்டர்லெஸ். அவரை வந்து க்ளீனாக முடிச்சுட்டு, அதாவது இந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து WWE வரப்போ அவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்தானுங்க. அந்த பில்டப் எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு, சுத்த வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஃபைனல் டெஸ்டமெண்ட்டோட அந்த ஒரு ஃபியூடு அப்படிங்கிறது அங்கிள் ஹவுடியோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட அங்கிள் ஹவுடியோட அடுத்த ஃபியூடு அதாவது நெக்ஸ்ட்டு டார்கெட் யார் அப்படின்னு கேட்டால் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க நம்மளுடைய அந்த மெம்பர்ஸ் தான். அதாவது நம்மளுடைய ஃபின் பெலாராக இருக்கட்டும், ஜேடி மெக்கரண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய குட்டி டட்டி டாமா இருக்கட்டும், இவங்க கூட வந்து அடுத்த ஃபியூடு வந்து போக போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன அந்த 2 ஃபியூடுமே ரொம்ப ரொம்ப படு கேவலமாக இருந்துச்சு. இதில் வந்து இப்போ நம்மளோட அங்கிள் ஹவுடியோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கூட ஒரு ஃபியூடு போகிறாங்க. இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய அங்கிள் ஹவுடிக்கும் நம்மளுடைய ஃபின்பெலா இருக்கார்ல, நம்மளோட ஃபின்பெலாரோட அந்த ஒரு ஓன் கேரக்டரான அந்த டீமன் பேலர் இருக்கார்ல, அந்த டீமன் பேலர் விஸ் அங்கிள் ஹவுடிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கூட ரெசல்மனியா 41 நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி WWE வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை இருக்காங்களாம். ஏன்னா நம்மளுடைய டீமன் பேலருக்கும் சரி, நம்மளுடைய அங்கிள் ஹவுடிக்கும் சரி, இவங்களுக்கான ஒரு ஃபியூடு அப்படிங்கிறது கொஞ்சம் போகிறது நல்லது தான் இருக்கும். ஆனாலும் எந்த அளவுக்கு WWE ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தெரிலாம். ஆனால் நம்மளுடைய டீமன் பேலருக்கும் நம்மளுடைய அங்கிள் ஹவுடிக்கும் அந்த ஃபியூடு வந்து ரெசல்மனியா 41 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அப்படி ஒரு வேளை ரெசல்மனியா 41 வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபின் பேலர் என்கின்ற டீமன் பேலருக்கும் நம்மளுடைய அங்கிள் ஹவுடிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 41 நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. உங்களோட ஊசோஸான ஜிம்மி 2 பேருமே WWEல அகைன் திரும்பி சாம்பியன்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டுருக்கு. அதாவது உங்களோட ஜிம்மியாக இருக்கட்டும், உங்களோட ஜேவாக இருக்கட்டும், 2 பேருமே WWEல அகைன் திரும்பி சாம்பியன்ஸாக ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக போய்கிட்டுருக்கு. அது இல்லாமல் WWE இவங்க 2 பேர்த்தையுமே சாம்பியன் ஆக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருமே சாம்பியன் ஆகி ரொம்ப ரொம்ப வருஷமாக ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இவங்களை திரும்பி அகைன் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்களாம். அதாவது 2 பேர்த்தையுமே திரும்பி குண்டை சட்டியில் குதிரை ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கான ஒரு தனி பாதையை WWE உருவாக்க போகிறாங்களாம். இப்போ நம்மளுடைய ஜே எப்படி ரோமன் ரெயின்ஸை விட்டு பிரிஞ்சு போயிட்டு அவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் பண்ணார். அது இந்த மெயின் ஈவென்ட் ஜே உசோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதில் வந்து நம்மளுடைய ஜே வந்து இப்போ இன்டர்கண்டினென்டல் சாம்பியன் கூட ஆனார்ல,
அதே மாதிரி திரும்பி நம்மளுடைய ஜேவை வந்து இன்டர்கண்டினென்டல் சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலாம் இருக்காங்களாம். அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளோட டபிள்யூ தயாராக இருக்காங்களாம். அது இல்லாமல் நம்மளுடைய ஜிம்மி ஊசோ இருக்கார்ல, ஜிம்மி ஊசோவுக்கு கூட ஸ்மாக் டவுனில் இருக்கிற அந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை கூட நம்மளுடைய ஜேவை வந்து அதாவது ஜிம்மியை வந்து வின் பண்ண வைக்கலாம். ஜிம்மியை வின் பண்ண வச்சு அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபியூடை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ பிளான் பண்ணுறாங்களாம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்கு அப்படிங்கிறது அதிகமாக இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பிளட் லைன் சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபியூட் கொண்டுட்டு போகணும்ல. அதனால் 2 பேர்த்தையுமே அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது இன்னும் போகிற போக்கில் உடஞ்சிருச்சு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் அவரோட தனியாக ஒரு ஃபியூலில் போயிடுவார். நம்ம ஜே ஒரு பக்கம் போயிடுவார், ஜிம்மி ஒரு பக்கம் போயிடுவார், சேமிசன் ஒரு பக்கம் போயிடுவார்ல. அப்படி ஒரு வேளை போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜே ஊசோவுக்கு வந்து இன்டர்கண்டினென்டல் சாம்பியனுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டபிள்யூ கொடுக்க போகிறாங்களாம். இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜிம்மிக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளோட டபிள்யூ கொடுக்க போகிறாங்களாம். அதாவது 2 பேருமே அந்த டாக் டீம் சாம்பியன் அப்படிங்கிறது கிடையாமல் இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாம்பியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்களுக்கு தனியான ஒரு புஷை வந்து நம்மளுடைய டபிள்யூ கொடுக்க போகிறாங்களாம். அதாவது உங்களோட ஜேவும் சரி உங்களோட ஜிம்மியும் சரி அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு ட்ராக்கில் போகிறாங்க. இவங்க வந்து அகைன் சிங்கிள் சாம்பியனாக டபிள்யூல ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது நம்முடைய ஜேவும் சரி நம்முடைய ஜிம்மியும் சரி 2 பேருமே டபிள்யூல டாக் டீமாக இருந்த வரைக்கும் இந்த டாக் டீம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா டாக் டீம் அப்படின்னாவே ஜிம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த டாக் டீம் சாம்பியன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த டாக் டீம் சாம்பியனுக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டாக் டீம் வச்சுருக்காங்க, ஆனால் அது வந்து எந்த ஒரு பேப்பருமே டிஃபனே ஆக மாட்டேங்குது. அது வேஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்மாக் டவுனில் கூட அது அதிகமாக டிஃபன் ஆக மாட்டேங்குது. வச்சுருக்காங்க அவ்வளோதான், ஆனால் எந்த ஒரு பேப்பர்லையும் டிஃபன் ஆகல. அதே மாதிரி ஸ்மாக் டவுன் அப்படிங்கிற எந்த இதுவுமே டிஃபன் ஆகல. ஆனால் அந்த டாக் டீம் சாம்பியனுக்கான ஒரு மதிப்பு எப்போ இருந்துச்சு அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் 100%, அதாவது 100% நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஜிம்மி வச்சுருந்தாங்களே அந்த ஊசோஸ், அது மட்டும்தான் நம்பர் 1 அந்த ஒரு டைட்டில் டிஃபனிங்காக வச்சுருந்தாங்க. அதிகமாக ஃபேன்ஸ் மத்தியில் கொண்டுட்டு போனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப ஒரு போரிங்காக தான் போகுது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.